ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி சுவையான சாஃப்டான ரவா லட்டு தாங்க செய்ய போகிறோம். இந்த ரவா லட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கடையில் வாங்கின மாதிரி இருக்குங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம். இப்போ வாங்க இந்த ரவா லட்டு எப்படி செய்யறதுன்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கலாங்க. 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா முந்திரி திராட்சை போட்டு நல்லா வறுத்துக்கலாங்க. இப்போ முந்திரி திராட்சை வறுத்ததை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததான் அதே நெய்யில் 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாங்க. இந்த ரவையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் போல் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்தா போதும். அடுத்ததாக துருவின தேங்காய் ஒரு 1/2 கப்பு சேர்த்துக்கலாங்க. இதையும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வறுத்துக்கலாம். இந்த தேங்காய் சேர்த்து பண்ணும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வாயில் கடிப்படும் போது நல்லா சாஃப்டாக இருக்குங்க. செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் தேங்காய் சேர்த்து இந்த ரவா லட்டு செஞ்சு பாருங்கள். அருமையாக இருக்குங்க. இப்போ நல்லா கிளறியாச்சு. இப்போ அடுத்ததாக 3/4 கப் அளவுக்கு நான் ஜீனி சேர்த்துருக்குறேங்க. ஜீனி 2 ஏலக்காய் போட்டு பொடிச்சு நைஸாக பொடிச்சிட்டு வந்திருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். 1 கப்பு ரவைக்கு 3/4 கப்பு ஜீனி கரெக்டாக இருக்கும். நல்லா இனிப்பு அதிகம் சேர்த்தோம்னா நல்லா தித்திப்பாக இருக்குங்க. நீங்கள் இனிப்பு கம்மியாக வேணும்னு நினச்சிங்கன்னா 1 கப்புக்கு 1/2 கப்பு சேர்த்துக்குங்க. 1 கப்பு ரவைக்கு 1/2 கப்பு ஜீனி சேர்த்துக்குங்க. நான் ஜீனியோட 2 ஏலக்காய் போட்டு சேர்த்து நல்லா பொடிச்சிட்டேங்க. இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம். நம்ம கிளற நல்லா அப்படியே நல்லா இலகி வந்துடுங்க. அடுத்ததாக நம்ம ஏற்கனவே வறுத்து வச்ச முந்திரி திராட்சையை இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா காய்ச்சினா ஆறின பால் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. ரொம்ப அதிகமாக சேர்க்காதீங்க. கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கிளறி விடலாங்க. ஏன்னா நம்ம ஜீனி பவுட்ரு பண்ணி சேர்த்துருக்கோம். அதுவும் நல்லா இலகி வந்துடும். அதனால் கொஞ்சமாக ஒரு 1/4 கப்புக்கு குறைவாகவே சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறமா லேசான சூடு இருக்கையில் நம்ம உருண்டை பிடிச்சி வச்சிடலாங்க. ரொம்ப ஆற விட்டுறாதீங்க, அப்புறம் கெட்டியாயிடும். லேசான சூடு இருக்கையில் நம்ம உருண்டை பிடிச்சி வச்சிடலாம்.
இப்போ லேசான சூடு இருக்கையில் உருண்டை பிடிச்சி வச்சாச்சுங்க. அவ்வளோதாங்க, சுவையான நல்ல பஞ்சு போல் சாஃப்டான ரவா லட்டு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.